இந்த உலகத்தில் நீ சாகிறதுக்குள்ள 2 விஷயத்த நீ தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. ஒன்று சிரிச்சுக்கிட்டே இரு, இல்லைன்னா மற்றவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இரு. இதை நான் சொல்லலை, இந்த உலகத்தில் எல்லாரையும் சிரிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட சார்லி சாப்ளின் தான் இப்படி சொன்னது. சார்லி சாப்ளின் இவரை பற்றி நம்ம எல்லோருக்கும் கண்டிப்பாக தெரியும். இவர் எப்போவுமே எதிரில் இருக்கிறவங்களையும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சரி சிரிக்க வச்சு அவங்க கண்ணில் இருந்து கண்ணீரை வரவழைக்கிற மிகச்சிறந்த நடிகர் தான் சார்லி சாப்ளின். எல்லோரையும் சிரிக்க வைத்த சார்லி சாப்ளின் அவருடைய சொந்த வாழ்க்கை ரொம்ப துயரமாக தான் இருந்துச்சு. சார்லி சாப்ளின் 1889ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இங்கிலாந்தில் பிறந்தவர் தான் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் அப்பா பெருங்குடிகாரர். அதனால் அவர் குடும்பத்தை பார்க்கணுங்கிற எந்த அக்கறையும் அவருக்கு இருந்ததே இல்லை. சார்லி சாப்ளின் பிறந்த கொஞ்ச நாளிலே இவங்க அப்பா இவரை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டார். சார்லி சாப்ளின் அம்மா தான் இங்கிலாந்தில் உள்ள சில மதுபான விடுதிகளில் நடனமாடி சார்லி சாப்ளினையும் அவரது மற்ற குழந்தைகளையும் வளர்த்து வந்தார். இவருக்கு 12-14 வயசு இருக்கும்போது இங்கிலாந்தில் இருந்த பல நாடக கம்பெனிகளில் வாய்ப்புக்காக அலைந்து கொண்டிருந்தார் சார்லி சாப்ளின். சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அப்படியே ஒரு நாடக கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து மெல்ல மெல்ல நடிப்புன்னா என்னன்னு கற்றுக்க ஆரம்பித்தார். மேக்கிங் ஏ லிவிங் என்ற ஒரு படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு மிகப்பெரிய படம். அந்த படத்தில் சார்லி சாப்ளின் நடித்தார். அந்த படம் துரதிர்ஷ்டவசமாக ஓடவே இல்லை. ஆனால் அந்த படத்தில் நடித்த அவருடைய அந்த ஒரு சின்ன கதாபாத்திரம் மட்டும் பலராலும் பரவலாக பேசப்பட்டது. இங்கிலாந்தில் அன்றைக்கு இருந்த பல பத்திரிகைகள் அந்த படத்தில் சின்ன கேரக்டரில் நடித்த சார்லி சாப்ளின் நடிப்பை பாராட்டி எழுதினாங்க. இந்த விஷயம் சார்லி சாப்ளினுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. சரி, நம்மளாலையும் நடிக்க முடியும், நம்ம நடிக்கிறது பல பேருக்கு சிரிப்பை வரவழைக்குது அப்படின்னு சார்லி சாப்ளின் புரிந்துக்கிட்டார். இந்த படத்துக்கு பிறகு சார்லி சாப்ளினுக்கு ஒரு மிகப்பெரிய படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பு தான் மேக் சினட் என்கிற நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் உருவாக்கிய ஒரு படத்துக்கு சார்லி சாப்ளினை ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. அவரும் ஆடிஷனுக்கு போனார். இவர் அந்த படத்தில் ஆடிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பல பேர் இவரை பார்த்து ரொம்ப கிண்டல் அடித்தாங்க. நீ இருக்கிற உயரத்துக்கு உனக்கு எல்லாம் நடிக்க வருமா அப்படின்னு பல பேர் கிண்டல் அடித்தாங்க. பல பேர் இப்படி சார்லி சாப்ளினை கிண்டல் பண்ணாலும் அந்த ஆடிஷனில் சார்லி சாப்ளின் கலந்துக்கிட்டார். ஆடிஷனில் சார்லி சாப்ளினோட நடிப்பை பார்த்துட்டு இந்த கதாபாத்திரத்தை நீ தான் பண்ண போகிற அப்படின்னு அந்த டைரக்டர் சொன்னார். ஷூட்டிங்க்கு நீ தயாராகிரு, நீ நாளைக்கு ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சார்லி சாப்ளின்கிட்ட அவர் சொன்னார். அதே மாதிரி சார்லி சாப்ளினும் ஷூட்டிங்க்கு வந்தார். சார்லி சாப்ளின் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொம்ப வித்தியாசமான உடையோடு வந்து நின்னார். தொளதொளப்பான சட்டை, தொளதொளப்பான பேண்ட்டு, தலையில் ஒரு தொப்பி, கையில் ஒரு கைத்தடி, முகத்தில் கொஞ்சோண்டு மூக்கு கீழே மட்டும் ஒரு மீசை, இப்படி ஒரு வித்தியாசமான கேரக்டரில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நின்னார் சார்லி சாப்ளின். இதை பார்த்ததும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க. சார்லி சாப்ளினோட அந்த கோலத்தை பார்த்துட்டு பல பேரும் கிண்டல் அடித்தாங்க. நீ ஏற்கனவே கேமராவுக்கு தெரிய மாட்ட, இப்போ உன் தொப்பி மட்டும்தான் கேமராவுக்கு தெரியும் அப்படின்னு கிண்டல் அடித்தாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் சார்லி சாப்ளின் கலங்கவே இல்லை. எந்த உடையை பார்த்து கிண்டல் அடித்தார்களோ அதை வைத்தே அந்த படத்தில் பக்கா நகைச்சுவை காமெடியை செஞ்சு காமிச்சு சார்லி சாப்ளின் மிகுந்த பாராட்ட அந்த படத்தில் பெற்றார். படம் வெளியாகி இங்கிலாந்தில் சக்க போடு போட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் வரையும் சார்லி சாப்ளின்னா யார் அப்படின்னு கேட்க வச்சுச்சு. சார்லி சாப்ளினோட புகழ் ரொம்ப வேகமாகவே ஹாலிவுட்டில் பரவுனுச்சு. அதன் பிறகு அவர் நடித்த எல்லா படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்று அவருக்கு பெரிய அளவுக்கு பணமும் புகழும் வாழ்க்கையில் சேர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற டைம்ஸ் பத்திரிக்கையோட முகப்பு அட்டை பக்கத்தில் சார்லி சாப்ளினோட புகைப்படம் வெளிவந்துச்சு. அதுக்கு முன்னாடி உலகத்திலேயே டைம்ஸ் பத்திரிக்கையில் அப்படி யார் படமும் வெளிவந்ததாக வரலாறே இல்லை. சார்லி சாப்ளினோட புகைப்படம் மட்டும்தான் டைம்ஸ் பத்திரிக்கையில் வெளிவந்த
முதல் நடிகனோட புகைப்படம். அந்த அளவுக்கு சார்லி சாப்ளினோட புகழ் இங்கிலாந்துலேயும் ஹாலிவுட்லேயும் பெரிய அளவுக்கு பரவுனுச்சு. தன்னோட உடையையும் உடலையும் உயரத்தையும் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பலகீனமாக பார்த்தார்களோ, அதே உடலையும் அதே ஆடையையும் தன்னோட பலமாக மாற்றினார் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் தன்னை மட்டும்தான் நம்பினார். உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத சார்லி சாப்ளினோட வாழ்க்கை நமக்கு உணர்த்துது. எந்த ஒரு மனிதனும் தன்னோட உழைப்பையும் தன்னோட முயற்சியையும் தன்னோட தன்னம்பிக்கையும் நம்பணும் அப்படிங்கிறதுக்கு சார்லி சாப்ளின் ஒரு மிகச்சிறந்த உலகளாவிய எடுத்துக்காட்டு. நண்பர்களே, நீங்களும் உங்களை நம்புங்கள். நிச்சயமாக உங்களுக்கான எதிர்காலம் எப்போதும் காத்திருக்கும்.